இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வேலை பார்த்தோன்னா கண்டிப்பாக முன்னேறி வந்துடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஒரு சில நாட்களில் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போடுவோம். இதுக்கான மெயினான காரணம் என்ன அப்படின்னு இன்னைக்கு நான் அதை ரியலைஸ் பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்வான்ட் சுச்சுவேஷன். அதாவது அன்வான்ட் சுச்சுவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக ஒரு இப்போது காலையில் 8 மணிக்கு எனக்கு இந்த ஒரு வேலை இருக்குது, காலையில் 10 மணிக்கு எனக்கு இந்த ஒரு வேலை இருக்குது, காலையில் 12 மணிக்கு எனக்கு இந்த ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டு நம்ம வேலை பார்ப்போம். கரெக்டுங்களா? அது நீங்கள் ஆஃபீஸ் போய் வேலை பார்த்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து வேலை பார்த்தாலும் சரி பார்ப்போம். கரெக்டுங்களா? இப்போது அன்வான்டாக ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு வருது. உதாரணத்துக்கு நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கிடுவோமா. இப்போ உங்கள் லவ்வர்கிட்ட நீங்கள் சாப்பிட்டியா தூங்குனியான்னு என்ன ஆனாலுமே, இப்போ 12 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்போம். அம்மா இது நைட்டு 2 மணி, நைட்டு ஒரு 10 மணி ஆச்சுன்னா தூங்குனியாம்மா, குட் நைட்மா அப்படின்னு அவளுக்கு நம்ம ஒரு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ இது அன்வான்ட் கமிட்மெண்ட் அப்படிங்கிறதுல வருது. எதுக்காக அப்படின்னா, டெய்லி நீங்கள் ஒரு வேலையை ஷெட்யூல் பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பீங்கல்ல. இப்போ ஒரு 12 காலம் ஆனால் ஒரு வீடியோ ஒன்று பப்ளிஷ் பண்ணணும், என்னோட வேலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோ வந்து 12 காலுக்கு நான் பப்ளிஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 12 காலுக்கு என் ஆள் எனக்கு கால் பண்ணுறான்னு வச்சுக்குவோம். அப்போது நான் அவளுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அவள் காலை அட்டன் பண்ணி நான் பேசுவேன். கரெக்டுங்களா? அது ஏன்டா நீ பேசுகிற மூடிக்கிட்டு உன்னோட வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா மனசு கேட்காது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம நேர்கோட்டில் போய்கிட்டு இருப்போம். மனசு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி சரி இன்றைக்கி தானே 12 காலுக்கு பண்ணுறதை ஒரு 12:30 பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கேப் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்ல வரனா, இந்த மாதிரி அன்வான்ட் கமிட்மெண்ட்டை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது தான் ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஆளுகிலுன்னு பேசுனதெல்லாம் என்னது இல்லை. ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஒரு வேலை வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, தயவு செஞ்சு நாளைக்கு என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான் பண்ணி இன்றைக்கே முடிச்சு வச்சுருங்க. நாளைக்கு அந்த வேலைக்கு என்னனாலும் ஆகலாம், நாளைக்கு என்னனாலும் என்ன எப்படினாலும் நடக்கலாம். நாளைக்குங்கிறது உங்கள் கையில் இல்லை. அதனால் ஸோ என்ன வேலை பார்க்கணுமோ அதை இன்றைக்கே இப்போவே முடிச்சுட்டு நாளைக்கு அடுத்த வேலையை பாருங்கள். இல்லை நாளைக்கு நான் வெளியே போக வேண்டியது இருக்குது 12:30க்கு, அதனால் நாளைக்கு என்னால் வீடியோ பண்ண முடியாதுன்னா இன்றைக்கே நீங்கள் வீடியோ எடுங்க, இன்றைக்கே பப்ளிஷ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு யூடியூபருக்கான ஒரு விஷயம். பட் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை அன்னன்னைக்கே முடிச்சிருங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் கமிட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச கோலை ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.